முன்னாடி என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நம்ம போயிட்டு டச் பண்ணி பார்க்குறத விட ஸோ இந்த கெயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோட்லலாம் என்னென்ன இருக்குது, இந்த சைடில் வண்டி இருக்கா இல்லையான்றது எல்லாத்தையும் நம்ம இந்த கெயினை யூஸ் பண்ணி நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துல நம்ம டேப் பண்ணும்போது ஒவ்வொரு சவுண்டு கேட்கும். தார் ரோடுக்கும் மண் ரோடுக்கும் நம்ம தட்டும்போது அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க ரோடு ஓரத்தில் போகிறோமா இல்லை ரோட்டில் நடுவில் போகிறோமா அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை அவங்களால உணர முடியும். நாங்கள் வாரம் சாட்டர்டேயில் வந்து இந்த ட்ரைனிங் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து முழுக்க ஃப்ரீயாகவே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா விஷுவல் இம்பேர்டும் கோயம்புத்தூரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து இது 3வது வாரமாக போயிட்டுருக்கு. ஸோ வாரம் ஒவ்வொரு டைப்பில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த முதல்ல என் கையில் இருக்க கெயின் இதோட யூசேஜ் என்னென்னா, இது வந்து யூஸ்வலாக ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாகவே நம்ம பைபாஸ்லாம் போகிறப்ப கூட நம்ம அந்த ரிஃப்ளெக்டர் பார்ப்போம், ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஹெட்லைட் படும்போது அதோட ஒளி வந்து எதிரொலிக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நைட் டைமில் வாக் பண்ணும்போது ஒருத்தர் கெயின் யூஸ் பண்ணி வராரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ரெட் கலர் லேபிளை வந்து அந்த கெயினில் ஒட்டியிருக்காங்க. ஸோ அது யூஸ்வலாக வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நம்ம போயிட்டு டச் பண்ணி பார்க்குறத விட ஸோ இந்த கெயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோட்லலாம் என்னென்ன இருக்குது, சைடில் வண்டி இருக்கா இல்லையான்றது எல்லாத்தையும் நம்ம இந்த கெயின் யூஸ் பண்ணி நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கையால் ஒரு இடத்த தொட்டு பார்த்து நம்ம போகிறதுக்கு இந்த கெயின் வந்து ஆல்டர்னேட்டிவாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக்கில் எப்படி நம்ம நடக்கிறோம், இப்போ வீட்லேயே கூட நம்ம வீட்டுக்குள்ளேனா நமக்கு ரெகுலராக அந்த இடத்துக்கு போவோம் வருவோம், அந்த இடம்லாம் நமக்கு பரிச்சயமான இடமா இருக்கும். பட் இதுவே நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா போகிறப்ப வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம ஹெல்ப்பை தேடி சப்போர்ட் பண்ண சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த கெயின் யூஸ் பண்ணும்போது முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம்ன்றனால ஸோ அதில் நம்ம இடிக்காமல் இல்லை பக்கத்தில் இருக்கவங்களை யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ நம்மளோட வேலைகளை நம்மளே செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். வேறு என்னென்ன விதமான உபகரணங்கள்லாம் இருந்தால் இந்த இதுங்களுக்கு நல்லா இருக்கும்? ஓகே, ஸோ இதே கெயினில் நிறையா வகைகள் இருக்குது சார். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு கெயின். இதுலேயே ஸ்மார்ட் கெயின், இன்னும் வந்து அட்வான்ஸாக வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் கெயின் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணுது. பட் நம்ம நார்மல் கெயின் யூஸ் பண்ணுறதே வந்து பெட்டர் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இதே மாதிரி ஸ்மார்ட் கெயின் அப்படின்றது அது வைப்ரேஷன் கொடுக்கும் நம்ம வாக் பண்ணும்போது. ஸோ பக்கத்தில் ஏதாவது திங்ஸ் வருதுன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். வைப்ரேஷன் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் லோவாக இருக்கும் அந்த வைப்ரேஷன் லெவல். ஸோ அதை வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அதோட அக்யூரசி கம்மியாக இருக்கனால அதை நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. நார்மலாக இருக்க கெயினே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துல நம்ம டேப் பண்ணும்போது ஒவ்வொரு சவுண்டு கேட்கும். நான் தார் ரோடில் டேப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்கும், மண் ரோடில் டேப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சவுண்ட் டிஃப்ரென்சியேஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறது ரோட்டில் எப்படி வாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோடு ஓரமாக வாக் பண்ணும்போது எப்படியும் வந்து சைடில் மண் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தார் ரோடு இருக்கும். ஸோ தார் ரோடுக்கும் மண் ரோடுக்கும் அந்த தட்டும்போது அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க ரோட்டு ஓரத்தில் போகிறோமா இல்லை ரோட்டில் நடுவில் போகிறோமா அப்படின்ற அந்த வித்தியாசத்தை அவங்களால உணர முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எப்படி ரோட்டில் நடக்கணும், அதே போல் ரோடை எப்படி கிராஸ் பண்ணணும். ஸோ ரோடு கிராஸ் பண்ணும்போதுனா கையை காமிச்சு நிப்பாட்டுங்க அப்படின்றத நம்ம ஒரு சிக்னலாக கொடுப்போம் இல்லையா, யூஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பண்ணும்போது நம்ம கையில் கெயின் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம ஈஸியாக ரோடை கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் தான் இன்றைக்கி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதை தொடர்ச்சியாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ட்ரைனிங்கும் இருக்குது. அதாவது எப்படி நம்ம ஒரு ட்ரெயினில் போகணும், அதுக்கான ஆப்பெல்லாம் எப்படி புக் பண்ணணும். இப்போ ரேபிடோ, ஓலா, ஊபர்லாம் நிறையா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெகுலராக. ஸோ அதெல்லாமே எப்படி புக்கிங் பண்ணணும், ஸோ அவங்களை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது மொபைலில் வந்து டாக் பேக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதாவது நம்ம என்னென்ன நீங்கள் டச் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து நமக்கு ஆடியோவாக நமக்கு சொல்லும், அந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஆப்பெல்லாம் புக் பண்ணி வெஹிக்கல்லாம் நம்ம புக் பண்ணி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியான ட்ரைனிங்கும் இதோட தொடர்ச்சியாக நாங்கள் கொடுக்க இருக்கோம்.